அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவிலே ஐயப்பனின் அவதாரமும் 48 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய முறையையும் இந்த பதிவிலே காணவிருக்கிறோம். ஹரியாகிய மகாவிஷ்ணுவுக்கும் ஹரனாகிய சிவபெருமானுக்கும் தெய்வ குழந்தையாக ஹரிஹர புத்திரன் என்ற ஐயப்பன் அவதரித்தார். ஐயனின் அவதாரத்தை சொல்லும் புராணம் பூதநாத புராணம். பந்தல நாட்டின் மன்னர் ராஜசேகர பாண்டியன். இவர் பம்பை நதிக்கரை ஓரத்தில் கழுத்தில் மணியுடைய அழகான ஆண் குழந்தையை கண்டெடுத்தார். அதனால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயர் சூட்டினார். இவருக்கு சாஸ்தா, தர்மசாஸ்தா, மணிகண்டன், ஹரிஹரசுதன், பூதநாதன், பூலோகநாதன், எருமேலிவாசன் என ஐயப்பனுக்கு பல பெயர்கள் உண்டு. புலிப்பாலுக்காக காட்டுக்கு சென்ற அவர் மகிஷியை வதம் செய்தார். தன் அவதார நோக்கம் நிறைவேறிய பின் சபரிமலையில் கோவில் கொண்டார். கார்த்திகை மாதம் முதல் நாளில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொள்வர். இந்த நாளில் வாய்ப்பு கிடைக்காவிட்டால் அடுத்து வரும் சனிக்கிழமை அல்லது உத்திர நட்சத்திரத்தன்று மாலை அணியலாம். அர்ச்சகர் அல்லது குருசாமி, குருநாதர் கையால் ருத்ராட்ச மாலை அல்லது துளசி மணி மாலை அணிந்த பின் கோயிலை வலம் வந்து தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும். 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிக்க விரும்புவோர் கண்டிப்பாக 41 நாட்கள் விரதம் இருப்பது அவசியம். பஞ்சபூதங்களின் அடக்கமாக இந்த விரதம் 41 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. 4 + 1 5 ஆகையினாலே 18 ஆண்டுகள் மகர விளக்கு அல்லது மண்டல பூஜைக்கு இருமுடி கட்டி 41 நாட்கள் முதல் 60 நாட்கள் வரை விரதமிருந்து சபரிமலைக்கு சென்றவர்களே குருசாமி என்று கூறப்படுவார்கள். இவர்கள் குருவாக இருந்து மற்ற பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கலாம். சபரிமலை விரதம் இருக்கக்கூடிய காலம் மட்டுமல்லாமல் பிற நாட்களிலும் இவர்கள் ஐயப்பனுக்கு நித்திய பூஜை செய்வது அவசியம். சபரிமலை யாத்திரை முதலாக செல்பவர்கள் நடத்தும் சடங்கு கன்னி பூஜை. மண்டல காலமாகிய கார்த்திகை முதல் நாளில் இருந்து மார்கழி 11க்குள் வீட்டில் இந்த பூஜையை நடத்த நாள் குறிக்க வேண்டும். வீட்டில் ஐயப்பன் படம் வைத்து சுற்றிலும் விளக்கேற்றி அவருக்கு உகந்த அவல், பொரி, வெற்றிலைப்பாக்கு, தேங்காய் முதலான பிரசாதங்கள் வைத்து சித்திரான்னம் படைத்து பூஜை செய்ய வேண்டும். அன்னதானம் செய்வது விரதம் இருப்பவர்கள் செய்யக்கூடிய பிரதான கடமை என்று கூறப்படுகின்றது. ஐயப்பனுக்கு அன்னதான பிரபுவே சரணமையப்பா என்று ஒரு கோஷமே இருக்கிறது. ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பவர்கள் மனம், வாக்கு, செயல் ஆகிய 3ஆலும் தூய்மையாக இருக்க வேண்டும். இதை திரிகரண சுத்தி என்பர். அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து பக்தியுடன் சரணம் சொல்ல வேண்டும். இந்த 60 நாட்களும் தரையில் பாய் விரித்து தலையணை இல்லாமல் படுக்க வேண்டும். பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது அவசியம். இதெல்லாம் இதற்காக என்றால் சபரிமலைக்கு செல்வதற்கு கரடுமுரடான பாதைகளை கடந்தாக வேண்டும். குளிரும் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் சமாளித்து உடல் மனதிற்கு பயிற்சி கொடுக்கவே விரதத்தில் கடுமையை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும். அனைத்து அன்பர்களும் இந்த கார்த்திகை தொடங்கி மார்கழி மகர விளக்கு வரை ஐயப்பனுக்கு விரதமிருந்து ஐயப்பனை சரணாகதி அடையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.